வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு. நேற்று இலங்கையின் வடக்கு தரை மீது நீடித்துக் கொண்டிருந்த பாக்ஜல சந்தியை ஒட்டி நீடித்துக் கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை, அதாவது கடல் மற்றும் தரையோடு இணைந்த காற்று சுழற்சி, தற்பொழுது மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியை அடைந்திருக்கிறது. அதாவது குமரி கடல் மற்றும் மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதி, இடைப்பட்ட பகுதியை மையமாக வைத்து, சரியா சொல்ல போனால் அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் கன்னியாகுமரிக்கும் கொழும்புக்கும் இடைப்பட்ட அந்த கடற்பகுதியில நீடிக்கிறது. இது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி. இந்த காற்று சுழற்சி கிழக்கு காற்றை ஈர்க்கிறது. வட இந்திய நிலப்பகுதிக்கு, அதாவது இமயமலை பகுதியில் மையமாக நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மேற்கத்திய இடையூறு வடக்கு நோக்கி இந்த கிழக்கு காற்றை ஈர்ப்பதன் காரணமாக தமிழ்நாட்டிலே உள் மாவட்டங்கள் வரைக்கும் இந்த கிழக்கு காற்று முன்னேறி மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. இப்போ வரைக்கும் கடலோரம் எட்டியதும் கடலோரம் நுழைந்ததும் உடனடியாக தெற்கு நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறது. அதாவது நேற்றைக்கு சென்னையில 5 சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. இது திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் சென்னை செங்கல்பட்டில் நுழையும் பொழுது நேரடியாக அது வேலூர் மாவட்டம் செல்லாமல் ராணிப்பேட்டை மாவட்டம் வரை உள்ளே சென்று நேரடியாக தெற்கு நோக்கி திரும்பி விழுப்புரம் மற்றும் அரியலூர் டெல்டா மாவட்டங்கள் வழியாக மன்னார் வளைகுடா நோக்கி திரும்பி கொண்டிருந்தது. அதாவது காற்றோட ஒரு முறிவு அந்த இடத்துல ஏற்படுகிறது. இதனாலதான் காற்று சென்னையில குவித்து கொண்டே இருந்தது. இனிமேல் இந்த கிழக்கு திசை காற்றை இமயமலை பகுதி வரைக்கும் கொஞ்சம், அதாவது முழுமையாக அல்ல, வடக்கு ஓரம் சென்னை திருவள்ளூரில் நுழைவதை மட்டும், செங்கல்பட்டில் நுழைவதை மட்டும் கொஞ்சம் வடக்கு நோக்கி ஈர்க்கும். அதாவது ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வழியாக வடக்கு நோக்கி இருக்கும். அதாவது ஒரு 10-15% காற்று வடக்கு நோக்கி செல்லும். மீதம் ஒரு 20% வரைக்கும் போகும். மீதம் 80% காற்று தமிழ்நாட்டின் தரையேறுவது அப்படியே தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் உள்ளே ஊடுருவி மன்னார் வளைகுடா பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த காற்று சுழற்சி, கடலோடு இணைந்த காற்று சுழற்சி குமரி கடல் பகுதி மற்றும் மாலத்தீவு பகுதியை நோக்கி நகரும் என்பதனால் அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா வழியாக இது மாலத்தீவு பகுதியை நோக்கி இந்த கிழக்கு காற்று பயணிக்கும். இதன் காரணமாக மழைப்பொழிவு படிப்படியாக உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் முன்னேறும். 25, 26 தான் மழை என்று சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் இன்றிலிருந்து உள்ளே முன்னேற இருக்கிறது. இதனிடையே நேற்றைக்கு பெய்த மழைப்பொழிவு எவ்வளவு என்பதை பார்ப்போம். இன்றைக்கு, அதாவது நேற்றைக்கு சென்னையில பெய்து கொண்டிருந்த மழை 5:30 மணிக்கு சற்று ஓயும், மீண்டும் நள்ளிரவுக்கு பிறகு தொடங்கும் என்றோம். அதே போல நள்ளிரவுக்கு பிறகு தொடங்கி பரவலான மழைப்பொழிவை சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்களிலே, அதாவது திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு கொடுத்து வருகிறது. அதே போலதான் விழுப்புரத்திற்கும் புதுச்சேரி, கடலூர் பகுதிகளுக்கும், டெல்டாவில் அதை விட கொஞ்சம், அதாவது இந்த வடக்கும் தெற்கும் கொஞ்சம் கூடுதலா இருக்கு. டெல்டாவில் நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால், மயிலாடுதுறை, கும்பகோணம் உள்ளிட்ட தஞ்சாவூர் மாவட்ட பகுதி, திருவாரூர் மாவட்ட பகுதி, மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் மழை தொடர்ச்சியாக பொழிந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில மழைப்பொழிவு எவ்வளவு என்பதை பார்ப்போம். நேற்றைக்கு, அதாவது கடந்த 24 மணி நேரம் என்று சொல்வதை விட நேற்றைக்கு இரவு, நேற்றைக்கு மாலை, நேற்றைக்கு பகலில் பெய்த மழை என்று பார்ப்போம். எவ்வளவு என்பதை பார்ப்போம். வேளாங்கண்ணி 24 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. வேளாங்கண்ணி. அதே போல வேளாங்கண்ணிக்கு அருகில் இருக்கக்கூடிய தெற்கு பொய்கநல்லூர் 34 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. உள்ளே தேவூர், அதாவது திருவாரூர் கீழ்வள்ளூருக்கு தெற்கு புறம் தேவூர் 22 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. நாகப்பட்டினம் 32 மில்லிமீட்டர், அதாவது 3 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அதே போல மயிலாடுதுறை மாவட்டம்
தரங்கம்பாடி மற்றும் பொறையாறு இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய நெடுவாசல் 19 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. தரங்கம்பாடி 20 மில்லிமீட்டர், மருதம்பள்ளம் 31 மில்லிமீட்டர். இதெல்லாம் மயிலாடுதுறை மாவட்ட மழை பொழிவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் கடலூர் 21 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது, 21 மில்லிமீட்டர். அதே போல விழுப்புரம் மாவட்டத்தோட மரக்காணத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழை பொழிவு. கரட்டை 16 மில்லிமீட்டர், மரக்காணம் 31 மில்லிமீட்டர். உள்ளே பார்த்தீங்கன்னா அவனிப்பூர் 17 மில்லிமீட்டர், சிறுவாடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் கடலோர பகுதிக்கு சற்று உள்ளே மரக்காணத்துக்குள்ளே 17 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. செய்யூர், அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் 22 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக கொக்கரத்தங்கல் 20 மில்லிமீட்டர், கூவத்தூர் 21 மில்லிமீட்டர். மேலும் மாமல்லபுரம் 32 மில்லிமீட்டர், திருப்போரூர் 25 மில்லிமீட்டர் 2.5 சென்டிமீட்டர், மணம்பதி 20 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மாம்பாக்கம் 16 மில்லிமீட்டர், கேளம்பாக்கம் 30 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக ஈஞ்சம்பாக்கம் 20 மில்லிமீட்டர், பெரும்பாக்கம் 20 மில்லிமீட்டர். இப்படி மழை பொழிவுகள் பொழிந்திருக்கிறது. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு மழை பொழிவை அரியலூர் மாவட்டத்தில் கூட மழை பொழிந்தது. ஜெயங்கொண்டம் தாலுகா அலுவலகம் மற்றும் ஆண்டிமடத்தில் சும்மா சாதாரண ஒரு மழை 1 சென்டிமீட்டருக்குள்ளே பெய்திருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் தான் 37 சொன்னோம். கேளம்பாக்கம் 22 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. மதுராந்தகம் 11 மில்லிமீட்டர் மழை பொழிவு. உத்தண்டி 33 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக சோழிங்கநல்லூர் 33 மில்லிமீட்டர், ஈஞ்சம்பாக்கம் 23 மில்லிமீட்டர், மேடவாக்கம் 23 மில்லிமீட்டர், பள்ளிக்கரணை 22 மில்லிமீட்டர். மேலும் ஒக்கியம் துறைப்பாக்கம் 20 மில்லிமீட்டர், மடிப்பாக்கம் 19 மில்லிமீட்டர், கண்ணகி நகர் 16 மில்லிமீட்டர், நீலாங்கரை 16 மில்லிமீட்டர், பெருங்குடி 16 மில்லிமீட்டர். மேலும் வடபழனி 15 மில்லிமீட்டர், நாராயணபுரம் ஏரி 15 மில்லிமீட்டர், சைதாப்பேட்டை 15 மில்லிமீட்டர், சாலிகிராமம் 15 மில்லிமீட்டர், ஐஸ் ஹவுஸ் இதெல்லாம் 1 சென்டிமீட்டர் வரைக்கும் நிறைய இடங்கள்ல மழை பெய்ஞ்சிருக்கு. பரவலாகவே 1 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. பெரும்பாலான இடங்கள்ல 1 சென்டிமீட்டர், அதிகபட்சமாக 4 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. 5 சென்டிமீட்டர் வரைக்கும் நெருங்கி இருக்கு சில இடங்கள்ல. இந்த மழை இப்பொழுது திருவள்ளூரை விட சென்னைக்கு கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் திருவள்ளூருக்கு நம்ம மழைப்பொழிவு கிடைக்கப்பெறல எவ்வளோ பெஞ்சதுன்னு. சென்னை கொஞ்சம் தென் சென்னை நல்ல மழை பொழியும்னு சொல்லியிருந்தோம், அதே போல் பொழிந்திருக்கு. செங்கல்பட்டு மாவட்டம் பொழிந்திருக்கு. மரக்காணம் சுற்றுவட்டார பகுதி, அதாவது கடலோரம் பொழிந்து கொண்டிருக்கு. இது படிப்படியாக உள்ளே இன்றைக்கு முன்னேற போகிறது. அப்படிதான் தற்பொழுது சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் நல்ல மழை பொழிந்து வருகிறது. தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை, திருவள்ளூர் கடலோர பகுதிகள் எல்லாமே நல்ல மழை. திருவள்ளூர் மாவட்டத்தோட செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் கடலோர பகுதியெல்லாம் மழை பொழிந்து வருகிறது. டெல்டாவிலையும் நன்றாக முன்னேறி மன்னார்குடி வரைக்கும் தொடர்ச்சியாக மழை. ஆனால் கனமழை காத்திருக்கு. கனமழை டெல்டாவிற்குள் நுழைவதற்கு கடலோரம் இரு காற்று இணைவு நடைபெற்று கொண்டிருக்கிறது. வளிமண்டலத்தில் தற்பொழுது நிலவு கொண்டிருக்கூடிய இந்த மேக அடுக்குக்கு மேலே வெப்பம் உயர்ந்ததும் இரு காற்று இணையும் பொழுது சரிசமமான வெப்ப குளிர் நீராவி, அதாவது வெப்ப நீராவி குளிர்காற்று குளிர்வித்து நல்ல மழைப்பொழிவை இன்றைக்கு காலையிலிருந்து மெல்ல உள்ளே முன்னேறி கொடுக்க தொடங்கும். கண்டிப்பாக நல்ல மழை காத்திருக்கிறது. தற்பொழுது கடலோரம் பெய்து கொண்டிருக்கூடிய மழை மெல்ல இன்றைக்கு காலை ஒரு 9 மணிக்கு மேலே உள்ளே முன்னேற தொடங்கி 10-11 மணி மதியமெல்லாம் வேலூர் மாவட்டம், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, டெல்டா மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளுக்கு கனமழை பொழிவை, சற்று கனமழை பொழிவையும் மிதமான மழை பொழிவையும் ஆங்காங்கே குறைந்தபட்சம் லேசான மிதமான மழை பொழிவை பரவலாக கொடுக்கும். பிறகு அப்படியே ராமநாதபுரம் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் படிப்படியாக மதியத்திற்கு மேலே உள் மாவட்டத்திற்கும், முதல்ல திருவள்ளூரிலிருந்து டெல்டாவுக்கும் இடைப்பட்ட பகுதியினுடைய தொடங்கி மெல்ல உள்ளே சேலமெல்லாம் அப்படியே மதிய மாலையில் நல்ல மழை பொழிவை கொடுக்க தொடங்கினோம். திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டம் மற்றும் அதனைத் தொடர்ந்து அது அப்படியே கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்திற்கும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், சேலம் மாவட்டத்திற்கும், பிறகு அப்படியே ஈரோடு, நீலகிரி, திருப்பூர், கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கெல்லாம்
இன்றைக்கு இரவிலிருந்து தான் கிடைக்க தொடங்கும். இன்றைக்கு பகல் முழுவதும் சற்று பொறுமை காக்க கேட்டுக்கொள்கிறேன். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் பொழிந்த பிறகுதான் ஈரோடுக்கும் நீலகிரிக்கும் வந்து மழைப்பொழிவை எட்டி பிடிக்கும். கோயம்புத்தூருக்கும், கோயம்புத்தூர் வடக்கு பகுதி, மேட்டுப்பாளையம், அன்னூர், அவினாசி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், திருப்பூர் மாவட்டத்தோட அவினாசி, கோயம்புத்தூர் மாவட்டத்தோட மேட்டுப்பாளையம், அன்னூர் மற்றும் சிறுமுகை, அதே போல ஈரோடு மாவட்டத்தின் மேட்டுப்பாளையம் ஒட்டியிருக்கூடிய, அதாவது நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு சரிவு, அதாவது பவானி சாகர் சரிவு இருக்கும். நீலகிரி மாவட்டத்தோட கோடநாடு, கோத்தகிரி, குன்னூர் போன்ற பகுதிகளுக்கும், அதே போல பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரே மாதிரியா இருக்காது. இந்த பாலக்காட்டு கணவாயில் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும். அதே போல ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டம், கரூர் மற்றும் நாமக்கல், திண்டுக்கல், திருச்சி வடக்கு, தெற்கு, மத்திய பகுதி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை மற்றும் அப்படியே இன்றைக்கு இரவுக்கு பிறகு, இன்றைக்கு மாலை தொடங்கினாலும் இன்றைக்கு இரவுக்கு பிறகு நாளை 26ஆம் தேதி தென் மாவட்டங்களில் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். நாளை 26ஆம் தேதி மாலை வரைக்கும் டெல்டாவில் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த எந்த மாற்றமும் இல்லை. 26ஆம் தேதி குடியரசு தின கொண்டாட்டங்களுக்கு நாளை எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இடையூறு கொடுக்கும்னா, வட உள் மாவட்டங்களுக்கு இடையூறு கொடுக்கும். அதாவது திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் போன்ற மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் போன்ற மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே இடையூறு கொடுக்கும் மழைப்பொழிவுகள் இருக்கும். பெரும்பாலும் தமிழ்நாட்டில் நாளை அதிகாலை காலையில் கொஞ்சம் பரவலான மழைப்பொழிவு இருக்கு. தென் மாவட்டங்களுக்குமே இருக்கு. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மாலை, இரவு, நாளை பகலில் தான் நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். ஒட்டுமொத்த மழைப்பொழிவு எப்பொழுது தொடங்கினாலும் அதிலிருந்து 27ஆம் தேதி அதிகாலை வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும். கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தொடங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு நாளை மதியம் வரைக்கும் சென்னைக்கு இருக்கு. நாளை மாலை வரை கடலூர் இருக்கு. நாளை மாலை 5:30 மணி வரை மன்னார்குடி போன்ற பகுதிகளுக்கு இருக்கு. 26ஆம் தேதி கடலோரத்திற்கு நாகப்பட்டினம் மாவட்டம், வேதாரண்யம் பகுதிக்கு இன்னும் மழை கொடுக்கல அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த பகுதிகளுக்கு இன்றைக்கு இன்னும் சற்று நேரத்தில் மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும். கடலிலே காத்திருக்கும் மேகம் சுமார் ஒரு 9-10 மணிக்குள்ள வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி, தலைஞாயிறு மற்றும் கீழ்வேலூர், வேளாங்கண்ணில் ஏற்கனவே பெய்துவிட்டது. இந்த முத்துப்பேட்டை இந்த பகுதிகளுக்கெல்லாம் இன்னும் சரியாக இல்லை மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வடகடலோர மாவட்டங்களில் பொழிந்து பிறகுதான் அது தெற்கு நோக்கி நகரும் பொழுதுதான் தெற்கே வரும்னு சொன்னோம். அது இன்றிலிருந்து நடைபெற இருக்கிறது. இன்று காலையிலிருந்து வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, பட்டுக்கோட்டை, அதிராமப்பட்டினம் போன்ற பகுதிகளுக்கு இன்று காலைக்கு பிறகு முற்பகல்ல நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அப்படியே இருந்து கொண்டே இருக்கும். மழை விட்டு 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 இருந்து கொண்டே இருக்கும். கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோரம் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் மழை தொடங்கி அவ்வப்பொழுது பெய்து கொண்டே இருக்கும். 27ஆம் தேதி அதிகாலை வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், 26ஆம் தேதி நள்ளிரவு வரைக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும், 26ஆம் தேதி மாலை வரைக்கும் டெல்டா உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் டெல்டாவிற்கும், உள் மாவட்டங்களுக்கு அதற்கு பிறகு இரவு வரைக்கும், ஒட்டுமொத்த 27ஆம் தேதி பொழுது விடிந்ததும் மழை விலகிடும். 27 இடைவெளி, 28 இடைவெளி, 29 இடைவெளி, 3 நாட்களுக்கும் ஒரு நல்ல இடைவெளி. 30, 31 இலங்கைக்கு வரக்கூடிய மழை, அடுத்த நிகழ்வு மழை 30, 31 பிப்ரவரி 1 இலங்கையில் மழைப்பொழிவை கொடுக்க வரும் பொழுது அது டெல்டா மாவட்டங்களுக்கும் தென்கடலோரத்திற்கும் தூறலை கொடுக்கலாம், நனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கலாம். இருந்தாலும் தொடர்ந்து உற்று நோக்கப்படுகிறது எந்த அளவுக்கு முன்னேறும் என்பது. இப்பொழுது வரைக்கும் இலங்கைக்கு கனமழைப்பொழிவையும், டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி, தென்கடலோர பகுதிகளுக்கு நனைக்கும் மழை, தூறல் மழைப்பொழிவை அது கொடுக்கும். 30, 31 1ஆம் தேதி. அதுக்கு அடுத்தது 6, 7, 8 தேதிகளில் மழை தெரிகிறது. 4, 5, 6 இருக்கலாம், அல்லது 5, 6, 7 இருக்கலாம். 4, 5 இருக்காது நிச்சயமா. 5, 6, 7 இருக்கும். 5, 6, 7 அல்லது 6, 7, 8 தேதிகளில் அடுத்த மழை இருக்கும். அதுவும் இலங்கைக்கு தான் வரும். அது டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு நனைக்கும் மழை, தூறல் மழை, அறுவடை விவசாயிகளுக்கு குழப்பு மழை, இதெல்லாம் இருக்கும். பிப்ரவரி மாத 15 தேதியிலிருந்து மழை பொழிவோட வலுவான மழைப்பொழிவு தமிழ்நாட்டின் உள்ளே நுழைந்து பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 15 வரக்கூடிய மழை முன்னேறும் என்று தெரிகிறது. பிப்ரவரி 15 19 வரையும், அதே போல மாத இறுதி மழையும், பிப்ரவரி இறுதி மழையும் நல்ல மழையாக தெரிகிறது. பிப்ரவரியில் 2 சுற்று மழை தமிழ்நாட்டில் முன்னேறி கொடுக்கலாம் என்று தெரிகிறது. இப்பொழுது கொடுப்பது போல அப்படி கற்பனை பண்ணிங்க. இதுல ஒரு வலுவான நிகழ்வாகவே இலங்கைக்கு வந்து நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. அதுல ஒண்ணு பிப்ரவரியில. இன்னும் மார்ச்லயும் மழை இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். சாதக கடல் நீரோட்டம், கடல் வெப்பம் காரணமாக இந்த நிகழ்வுகள் அமைய இருக்கிறது என்பதையும்
தெரியப்படுத்த விரும்புகிறேன். இந்த மழை முடிந்ததும் குளிர் வர இருக்கிறது, அதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இந்த சுற்றின் மழை நாளை, அதாவது இந்த நிகழ்வின் மழை 27ஆம் தேதி அதிகாலை நிறைவடைந்ததும் அடுத்த 3 நாட்களுக்கு குளிர். இலங்கையில் மழை பெய்து கொண்டிருக்கும் போது இங்கே குளிர் தான், குளிர் நிலவும், கடும் குளிர் நிலவும். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். உள் மாவட்டங்களுக்கு மழை முன்னேறி வந்து கொண்டிருக்கிறது. நாளை மாலை வரை பொறுமை காத்திருக்கவும். நாளைய மறுநாள் செவ்வாய்க்கிழமை அதிகாலை வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது. மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடுக்கும் மழை உண்டு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். பொறுமை காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.